இப்போ எலக்ட்ரான் மைக்ரோஸ்கோப் அப்படின்னா எலக்ட்ரான் மைக்ரோஸ்கோப் வந்து இப்போ ரீசெண்டாக வந்து அந்த மைக்ரோஸ்கோப் தான் நம்ம யூஸ் பண்ணுறோம். ஏற்கனவே வந்து ஆப்டிக்கல் மைக்ரோஸ்கோப்பு, சிம்பிள் மைக்ரோஸ்கோப்பு, காம்பவுண்ட் மைக்ரோஸ்கோப்பு இதெல்லாம் யூஸ் பண்ணோம். ஆனால் இப்போ வந்து என்னது ரீசெண்டாக வந்து இந்த எலக்ட்ரான் மைக்ரோஸ்கோப் வந்து யூஸ் பண்ணுறோம். அப்போ எலக்ட்ரான் மைக்ரோஸ்கோப் வந்து என்னதுனாக்கா 2 lakh times வந்து மேக்னிஃபிகேஷன் அப்படின்னு வந்து சொல்கிறோம். அதாவது ஸ்மால் இன்விசிபிள் பார்ட்டிக்கல் மேபி மேக்னிஃபைடு அப் டு 2 lakhs times மேக்னிஃபிகேஷன் அப்படின்னு வந்து சொல்கிறோம். இதை வந்து இதனுடைய வந்து முக்கியத்துவமான ஒரு கான்செப்ட்டு. இப்போ சப்போஸ் இந்த கொரோனா டிசீஸ்லாம் வர்றதுக்கு காரணம் என்னென்னாக்கா இந்த மாதிரி எலக்ட்ரான் மைக்ரோஸ்கோப் வந்து நம்ம யூஸ் பண்ணுறதுனால அதன் மூலமாக வந்து இந்த கொரோனா வைரஸ்ஸு, அது கொரோனா ஜெம்ஸு இதெல்லாம் வந்து ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கு இந்த எலக்ட்ரான் மைக்ரோஸ்கோப் வந்து இன்னும் வந்து ரிசர்ச்சு வந்து போய்கிட்டு தான் இருக்குது. ஏன் போய்கிட்டு இருக்குனாக்கோ இன்னும் வந்து கண்ணுக்கு தெரியாத கிருமிகள் என்னென்ன இருக்கோ அதை வந்து ஐடென்டிஃபை பண்ணி அதன் மூலமாக வந்து என்ன கிருமிகள் வந்து மனிதனுக்கும் விலங்குகளுக்கும் தாவரங்களுக்கு வளரும் போகுது அப்படின்னு சொல்கிறதுக்காண்டி தான் இந்த எலக்ட்ரான் மைக்ரோஸ்கோப் இருக்குது. எலக்ட்ரான் மைக்ரோஸ்கோப் வந்து 2 lakh நினச்சி கூட பார்க்க முடியாது. இப்போ சப்போஸ் என் கையில் வந்து டஸ்ட்டு மாத்திரம் தான் இருக்குது, வேறு எதுவுமே கிடையாது. இதை மேக்னிஃபை பண்ணோம்னா நான் ஒரு பெரிய ஸ்க்ரீனில் வச்சு பார்த்தோம்னாக்கா லார்ஜாக வந்து மேக்னிஃபை ஆகும். இதை வந்து இந்த எலக்ட்ரான் மைக்ரோஸ்கோப்புடைய முக்கியத்துவம். எலக்ட்ரான் மைக்ரோஸ்கோப் வந்து இது வந்து 3 பார்ட்ஸ் இருக்குது. ஒன்று வந்து கண்டென்சிங் லென்ஸு, இன்னொன்று வந்து அப்ஜெக்டிவ் லென்ஸு, இன்னொன்று வந்து ப்ரொஜெக்டர் லென்ஸு. இந்த மாதிரி 3 லென்ஸ் இருக்குது. ஓகே, இந்த கண்டென்சிங் லென்ஸ் வந்து என்ன பண்ணுது, அப்ஜெக்டிவ் லென்ஸ் வந்து என்ன பண்ணுது, ப்ரொஜெக்டிவ் லென்ஸ் வந்து என்ன பண்ணுது, இந்த 3 கான்செப்ட் வந்து முக்கியமானது. இப்போ இதில் கண்டென்சிங் லென்ஸ் அப்படின்னு சொல்லும்போது ஒரு சன் ரேஸ் ஃபோக்கஸ் ஆகுது. அதாவது ஒரு ஹை டென்ஷன் பேட்டரியை வச்சு என்ன பண்ணுறோம்னா ஹை டென்ஷன் பேட்ரி அல்லது லோ டென்ஷன் பேட்ரி ஏதாச்சும் ஒரு பேட்டரியை வைக்கணும். இந்த ஹை டென்ஷன் பேட்ரி அல்லது லோ டென்ஷன் பேட்ரி இதை வச்சு ஒரு ஃபிலமெண்ட்டை ஹீட்டட் அப் பண்ணுறோம். அப்போ ஃபிலமெண்ட்டை ஹீட்டட் அப் பண்ணும்போது எலக்ட்ரான் வந்து ரிலீஸ் ஆகுது. எலக்ட்ரான் வந்து இன்டென்சிவ் பீம் ஆகும். சப்போஸ் லோ டென்ஷன் பேட்டரி வச்சுருந்தோம்னாக்கும் அப்போது எலக்ட்ரான் வந்து எமிஷன் வந்து கம்மியாக இருக்கும். அப்போ என்ன பண்ணுறோம்னா ஹை டென்ஷன் பேட்டரி வந்து நம்ம யூஸ் பண்ணுறோம். அப்போ ஹை டென்ஷன் பேட்டரி யூஸ் பண்ணும்போது எலக்ட்ரான் வந்து எக்ஸஸாக வந்து ரிலீஸ் ஆகும். அப்படி ரிலீஸ் ஆகும்போது என்ன ஆகும்னாக்கும் எலக்ட்ரான் வந்து ஒரு இன்டென்ஸ் பீமாக வெளியே வரும். அப்படி வெளியே வரும்போது எதில் படுதுனாக்கும் அந்த கண்டென்சிங் லென்ஸை போய் படுது. அப்போ கண்டென்சிங் லென்ஸை வந்து படும்போது அப்படியே வந்து பேரலல் பீம் ஆஃப் ரேஸாக வந்து மாறுது. இப்படி வரக்கூடிய ஒரு ஒளிக்கு அதில் என்ன பண்ணுது, இப்படியே வந்து என்னது இப்படி வரக்கூடியது இப்படி மாற்றுது, பேரலல் பீம் ஆஃப் ரேஸாக வந்து மாற்றுது. இது வந்து கண்டென்சிங் லென்ஸு. செகண்ட் கான்செப்ட் வந்து அப்ஜெக்டிவ் லென்ஸு. அப்ஜெக்டிவ் லென்ஸ் வந்து என்னென்னா டைவர்ஜ் பண்ணுது. செகண்ட் சிஸ்டம் வந்து டைவர்ஜ் பண்ணுது. ஓகே, வரக்கூடிய ரேஸை வந்து அப்படியே பிரித்து விடும்போது இந்த கொஞ்சமாக வந்து என்லார்ஜ் பண்ணுறாப்புல கொண்டு வருது, டைவர்ஜ் பண்ணுது. இது வந்து செகண்ட் அப்ஜெக்டிவ் லென்ஸுடைய மெத்தடு. தேர்டு வந்து ப்ரொஜெக்டர் லென்ஸு. இந்த ப்ரொஜெக்டர் லென்ஸில் 3வது சிஸ்டம் மேக்னிஃபிகேஷன் லென்ஸ், அதாவது 2 lakh times வந்து மேக்னிஃபிகேஷன் சொல்கிறோம்ல அந்த இதத்தை வந்து மேக்னிஃபை பண்ணுது. இது வந்து என்னென்னா ஸ்க்ரீனில் போய் படும்போது 2 lakh times மேக்னிஃபிகேஷன் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, இதுதான் வந்து எலக்ட்ரான் மைக்ரோஸ்கோப்புடைய முக்கியத்துவம் வாய்ந்த கான்செப்ட்டு. ஓகே, ஏற்கனவே வந்து ஆப்டிக்கல் மைக்ரோஸ்கோப் பார்த்துப்போம். இந்த ஆப்டிக்கல் மைக்ரோஸ்கோப் என்னது, ஆப்டிக்கல் மைக்ரோஸ்கோப்பு, சிம்பிள் மைக்ரோஸ்கோப்பு. சிம்பிள் மைக்ரோஸ்கோப்புன்றது நம்ம வந்து லேபில் வந்து யூஸ் பண்ணியிருப்போம், ஆர்டினரி லேபில் வந்து யூஸ் பண்ணியிருப்போம். ஒரு சாதாரணமான ஒரு ஜெம்ஸை வந்து பார்க்கணுன்னாக்கும் அதை வந்து 10 மடங்காவோ 20 மடங்காவோ மேக்னிஃபை பண்ணலாம். அதே மாதிரி காம்பவுண்ட் மைக்ரோஸ்கோப் இன்னும் கொஞ்சம் மேக்னிஃபை பண்ணலாம். ஒரு 50 தடவை யூஸ் பண்ணலாம், 60 தடவை யூஸ் பண்ணலாம். இப்போ அப்படி கிடையாது. இந்த மைக்ரோஸ்கோப் எலக்ட்ரான் மைக்ரோஸ்கோப் வந்து 2 லட்சம் டைம்ஸ் வந்து மேக்னிஃபை பண்ணுறதுக்கு இது வந்து யூஸ் ஆகுது. இதில் யூசஸ் வந்து என்னென்னாக்கும் ஆல் த பிரான்ச்சஸ் ஆஃப் சயின்ஸ், ஃபிசிக்ஸாக இருக்கட்டும், கெமிஸ்ட்ரியாக இருக்கட்டும், பயாலஜியாக இருக்கட்டும், எந்த ஃபீல்டு வேணாலும் இது வந்து யூஸ் ஆகுது. இன்னொன்று ஃபிசிக்ஸில் வந்து என்னென்னாக்கும் அட்டாமிக் ஸ்ட்ரக்சர். ஓகே, அட்டாமிக் ஸ்ட்ரக்சரில் வந்து யூஸ் ஆகுது. சப்போஸ் இப்போ வந்து கெமிஸ்ட்ரியில் வந்து ஆட்டம்னா அவங்களோட ஸ்ட்ரக்சர் வந்து அவங்களுக்கு தெரியும். இப்போ அதே ஃபிசிக்ஸ் ஸ்டாஃப் வந்து ஒரு ஆட்டத்தை வந்து டிஸ்கஸ் பண்ணும்போது அதனுடைய ஸ்ட்ரக்சரை கண்டுபிடிக்கும் போது அதுக்கு என்ன பண்ணணும்னா இந்த எலக்ட்ரான் மைக்ரோஸ்கோப் வச்சு என்ன பண்ணோம்னாக்கா அதனுடைய ஸ்ட்ரக்சரை வந்து கண்டுபிடிச்சிடலாம். அதுக்கு கிறிஸ்டலைன் ஸ்ட்ரக்சர் அதையும் கண்டுபிடிக்கிறதுக்கு இந்த எலக்ட்ரான் மைக்ரோஸ்கோப் வந்து யூஸ் ஆகுது. அது மாதிரி சொல்லலாம். பயாலஜியில் வந்து ஜெம்ஸை வந்து கண்டுபிடிக்கிறது. ஜெம்ஸ்னால் வைரஸு, பாக்டீரியா, புரோட்டோசோவா, இந்த மாதிரி கிருமிகளெல்லாம் கண்டுபிடிக்கிறதுக்கு யூஸ் ஆகுது. இது ரீசன்ட் டெவலப்மெண்ட் தான். இதுக்கு முன்னாடி வந்து இதனுடைய மேக்னிஃபிகேஷன் பவர் வந்து 1 lakh டைம்ஸாக இருந்துச்சு. இப்போ வந்து 2 lakhs டைம்ஸாக இருக்குது. இந்த மாதிரி வந்து போக அதனுடைய தன்மையை வந்து கூட்டிக்கிட்டே போகிறாங்க. அதுக்கு முக்கிய காரணம் வந்து இன்டென்ஸ் பீம் ஆஃப் எலக்ட்ரான்.
அதாவது எவ்வளவுக்களவு ஹை டென்ஷன் கொடுக்குறோமோ அது அவ்வளவுக்களவு எலக்ட்ரான் வந்து ரிலீஸ் ஆகும். அப்போ அதை பொறுத்தவரை எலக்ட்ரான் மைக்ரோஸ்கோப்பு ஃபங்க்ஷன் ஆகும். இந்த எலக்ட்ரான் மைக்ரோஸ்கோப் முக்கியத்துவம் இன்னொன்று என்னென்னா பேக்வத்தில் தான் பயன்படும், ஆர்டினரியாக வந்து பயன்படாது. ஏன் ஆர்டினரியாக பயன்படாதுன்னா, சப்போஸ் ஆர்டினரியாக வச்சோம்னாக்கும் அந்த டிஷ்யூஸோ அல்லது ஸ்பெசிமன் காப்பியோ வேப்பரைசேஷன் ஆகும். அப்படி வேப்பரைசேஷன் ஆயிடுச்சுனாக்கும் அந்த ஸ்பெசிமனே இருக்காது. அப்போ நம்ம எதுவுமே பார்க்க முடியாது. இது வந்து ஒன்லி ஆப்ரேட்டட் இன் வேக்யூம்.